உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தள்ளி போகும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். என்ன காரணம் கார்த்திக்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி கடந்த மாதம் 22ஆம் தேதி கட்சியின் கொடியானது அறிமுகம் செய்யப்பட்டு தொடர்ந்து கட்சியின் கொள்கைகள் குறித்த முதல் மாநாடு இந்த செப்டம்பர் மாதம் 22 அறிவிக்கப்படும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதில் 23 என்ற தேதி மாற்றப்பட்டது. தற்போது அந்த தேதி இல்லை, அந்த தேதி மாறுபடுகிறது, தள்ளி போகிறது என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பான ஒரு அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நாளை ஒரு காலை 11 மணி அளவில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை அந்த மாநாடு நடக்கக்கூடிய தேதியை அறிவித்து அந்த தேதியை பொதுமக்கள் பகுதிகள், அதாவது தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் அனைவரும் 11 மணிக்கு திரண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இந்த தேதியை அந்த மாநாடு நடைபெறும் தேதியை சொல்லி அதுக்கான வேலைகள்ல இறங்க இருப்பதாக தகவல் வெளியா இருக்கு. இது தொடர்பாக கட்சி தலைமை மாவட்ட நிர்வாகிகளுக்கு இதுக்கான அறிவுறுத்தல் வழங்கிட்டு இருக்காங்க. இதற்காக மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இதுக்கான பணிகள்ல தற்போது முன்னதாக தற்போது நாளைக்கு அந்த அறிவிப்பை கொண்டாடுவதற்கும் அதை மிக சிறப்பாக மக்களிடம் எடுத்து செல்வதற்கான முதற்கட்ட பணியில தற்போது இறங்கியிருக்காத தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே இந்த மாநாடு நடைபெறுவதற்கான அனுமதி வாங்குவதற்கு காவல்துறைக்கும் கட்சியினருக்கும் தொடர்ந்து அந்த ஆலோசனையும் மற்றும் அவர்கள் கேட்கக்கூடிய பதிலுக்கும் கடிதம் அனுப்பி கொண்டிருக்கார்கள். இந்த சூழல்ல அந்த தேதி தேதி மாறுகிறது, தள்ளி போகிறது தகவல் புதிய தகவலாக களம் வந்திருக்கு. ஒருவேளை நாட்களை தள்ளி வைத்து நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த தேதியை உறுதி செய்து அந்த இடத்துக்கான அனுமதி வாங்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினர் முயற்சி செய்ய போகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இருப்பினும் அவர்கள் கட்சி முதல் மாநாடு தொடர்ச்சியாக அவர்கள் அறிவித்த நாளை விட்டும் அவருக்கான அந்த ஏற்பாடுகள் குறுகிய காலம் இருப்பதனால் அதை ஏற்பாடு செய்வதற்கு கால நேரம் வேண்டும் என்பதால் இந்த நாட்கள் தள்ளி போகும் என கூறப்படுகிறது. ஆனால் மாநாட்டில் மிக முக்கியமாக அந்த மாநாடை சுமார் ஒரு 1,00,000 பேர் அளவிற்காக அந்த மாநாட்டை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கார்கள். ஏற்கனவே இந்த மாநாட்டில் எத்தனை பேர் பங்கு பெறுவார்கள், ஆண்கள் பெண்கள் என்ற விகிதத்தை மாநாடு நடக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அந்த கடிதத்தை அளித்திருந்தார்கள். இந்த சூழல்ல இந்த தேதி தள்ளி போகும் என்ற நிலையில் தமிழக வெற்றி கழக கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது அனைவரும் மத்தியிலும் கேள்வி எழுந்துள்ளது. இந்த முதற்கட்ட தகவல் தற்போது நாளை இந்த தேதியோடு அறிவிக்கப்படும். அந்த தேதியை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி அந்த மாநாடு நடக்கக்கூடிய நாளை மிக சிறப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக திட்டமிட்டிருக்காங்க என்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.